இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்கள மாதிரிலாம் சட்டத்தில் இருக்கிற நம்பரு இதெல்லாம் எனக்கு பேச தெரியாதுமா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிடுதேன். ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும், அதோட ஆரம்பிக்கலாம்ட்டு. என்ன கோரிக்கை? எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் ஏதோ அறிவழகன் மாலதி சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதோ இப்ப ஆரம்பிச்ச கேஸ் இல்லம்மா. இந்த கேஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் ஆகுது. புரியல மிஸ்டர் சண்முகம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அம்மா, நான் என்ன சொல்லுதேன்னா, நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கேஸ் இப்பதான் ஆரம்பிக்கின்னு. ஆனா அப்படி இல்லம்மா. என்ன இது யுவர் ஆனர்? யுவர் ஆனர் உங்களை அட்ரஸ் பண்ண கூட இவருக்கு தெரியல. அவரு பாட்டுக்கு ஜட்ஜ் அம்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. என்னங்க அரசாங்க வக்கீல, என்ன சொல்லுதீங்க? நம்ம தமிழ்ல பெரியவங்கள ஐயாண்டும் மூத்தவங்கள அம்மான்னு சொல்றதான மரியாதை. இது தெரியாதா உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல மிஸ்டர் சண்முகம். யூ ப்ரொசீட். அம்மா, நம்மளாம் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் அறிவழகனையோ மாலதையோ வச்சு ஆரம்பிக்கல. ரொம்ப ஆழமா இதுக்கு பின்னாடி ஒரு சதியே இருக்குமா. இந்த கேஸை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் தான் இந்த கேஸையே நம்ம அணுகுனேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆப்பனன் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க பாக்குறாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சண்முகம், அது என்ன 10 வருஷ கணக்கு? இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஐயோ, இந்த கேஸுக்கு இது ரொம்ப முக்கியமான சம்பந்தம் இருக்குமா. அதனால தானே அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அதான் அதுல ஆரம்பிச்சாதான் இந்த கொலை ஏன் நடந்தது, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னே நமக்கு புரியும். சம்பந்தம் இருந்தா நீங்க அதை பத்தி பேசலாம், பேசுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். அவர்தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாருல்ல, சொல்றத கேட்டுதான் பாப்போமே. மிஸ்டர் சண்முகம், யூ ப்ரொசீட். ஒரே ஒரு நிமிஷமா, அதுக்கான ஆதாரங்களை மட்டும் எடுத்துட்டு வந்தது.